டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ணுவோம். 55% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் வந்து 45% வந்து பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக சண்டை போடுவாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்பீட். அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை சொல்கிறேன். இது அளப்பற அம்பேர் வித் அருண் விஜய் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். என்னப்பா இன்னைக்கு மேட்ச்ல யாருப்பா ஜெயிப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசக்காபாளையம் ராயல்ஸான ஆர்சிபிக்கும் கோரிப்பாளையம் டைட்டல்ஸான ஜிடிக்கும் தான் இன்னைக்கு மேட்ச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தோத்தது 2 மேட்ச் தான். அதனால தான் டேபிளில் செகண்ட்னால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருப்போம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்சிபியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் தோற்றுருக்கோம், 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஈக்குவல் டஃப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டேபிள் 5வது இருக்கோம், முயற்சி பண்ணி மேலே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடிக்கும் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சம பல வாய்ந்த டீமுகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, இப்போ அப்படியே கம்பேரிசனை போடுவோம், ப்ரெடிக்ஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆர்சிபியோட ஓப்பனிங் எடுத்தோம் அப்படின்னா பெத்தல் இல்லைன்னா சால்ட்டு யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுறாங்களோ இல்லையோ விராட் கோலி ஆகிய நான் என் பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விராட் கோலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஓப்பனிங் கொஞ்சம் சொதப்பினாலும் 2 பேருமே அவுட் ஆனாலும் பரவாயில்லைங்க. மிடில் ஆர்டர் நாங்கள் இருக்கோம்லங்க, நாங்கள் அடித்து நவுத்தி வரமாட்டோமா. எந்த டீம் கூட கம்பேர் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் தான். எந்த டீமோட நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சூப்பரான மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் போனா அவரும் போயிட்டாரா நான் ஆடுறேங்க அப்படின்ற மாதிரி ஆடக்கூடிய மிடில் ஆர்டர் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. பல தடைகளை தாண்டி வந்திருக்கேன், அந்த சான்ஸை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்கல். அதுக்கப்புறம் தான் கேப்டன். எனக்கு ஏங்க விராட் கோலியாக சாதிக்க முடியாது, அவர் சொல்லி நான் சாதிக்காமல் இருப்பேன்னா கண்டிப்பாக அவர் டீமை நான் நிறைவேற்றுவேங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் கப்படிச்சு கொடுத்தாரு. இந்த சீசன் சூப்பராக ஆடிக்கிட்டும் இருக்கக்கூடிய ராஜத் படிதார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொமானியோ ஷெப்பர்டாக இருக்கட்டும், டிம் டேவிடாக இருக்கட்டும், பேரை கேட்டாலே பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மிடில் ஆர்டர். அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. சமீபத்தில் ஜித்தேஷ் சர்மா கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜிடியோட வந்து பேட்டிங் லைன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சொல்லு, நான் தான் கேப்டன் கில்லு அப்படின்லாம் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அதை வந்து சிஎஸ்கே மேட்ச்சில் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. பொறுமையாக ஆடி நாங்கள் கரெக்டாக கேப்டன்ஷிப் பண்ணி கொண்டு வருவோம் எங்கள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக போயிட்டுருக்காரு. சாய் சுதர்ஷன் போன சீசனில் எந்த ஃபார்மில் இருந்தால் அதை விட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆனால் நடுவில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அப் ஆகி வந்து ஆடிட்டுருக்காரு. 100 போட்டால் அப்படி. அதுக்கப்புறம் சிஎஸ்கே மேட்ச்சில் நான் நல்லா ஆடுவேன் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி 80 போட்டால் அப்படி. ஸோ வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஓப்பனிங் காம்போனே சொல்லுவேன். ஸோ ஓப்பனிங் காம்போ ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி. ஆனால் மிடில் ஆர்டர் நான் எப்பயுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கம்பேரே பண்ண முடியாது, அந்தளவுக்கு சூப்பரான மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஜாஸ் பட்லர் ஹிட்லர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவர் ஃபார்மில் இருந்தாலும் சரி, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் ஜேசன் ஹோல்டரு, ராகுல் திவாத்தியா, நீங்கள் 1000 பேரை சொல்லுங்கள். ஆர்சிபியோட மிடில் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா +2 நான் கொடுப்பேன். ஸோ அந்த மிடில் ஆர்டர் வந்து அவங்களுக்கு தான், ஆர்சிபிக்கு தான் கொடுக்குறேன். ஸோ போலிங் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் ஐபிஎல்ல அதிக மேடல்களை வச்சிருக்கக்கூடிய புவனேஸ்வர் குமார் ஸ்டில் ஃபார்மில் தொடர்ந்து போயிட்டுருக்காரு. ஸோ வந்து பாகிஸ்தான் மேட்ச்லாம் ஒரு ஸ்டெம்ப் அவுட் எடுப்பார் பாருங்க, எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசி மேட்ச்சில் ஒன்று கிளப்பி விட்டார் பாருங்க, சூப்பர் போலிங். இப்போ 49 கம்மியாக வந்துடுவாங்க டிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்டை அவங்களே முறியடிப்பாங்கலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு, அவங்க 60-70ன்னு போயிட்டாங்க. ஸோ இது சூப்பர் போலிங் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க. ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பின்னு போடுறாரா இல்லை எரியிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அதை அப்ரூவல் பண்ணிட்டாங்க. 1 பவுன்ஸாக போட்டு மூஞ்சிக்கிட்டெல்லாம் ஏற்றி விட்றா அப்படி குணால் பாண்டியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மைனஸான்றதை வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா போன மேட்ச்சில் ஹோல்டருக்குலாம் போட்டார், ஈஸியாக வந்து ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 சாத்தி விட்டார். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து போடுவார்னு நினைக்கிறேன். சுகேஷ் சர்மா ஸ்பின்னுக்கு சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல போலிங் காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி வச்சிருக்காங்க. ஆனால் ஜிடி இந்த பக்கம் எடுத்தோன்னா எனக்கு வந்து போலிங் வந்து ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். சிராஜ் ஆன் டியூட்டி சார், ரபாடா நான் இருக்க சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், ஆனால் அவர் வந்தார்னா அவரும் சூப்பராக தான் போடுறா அப்படி. ஸோ வந்து அசோக் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க போலி. ஜேசன் ஹோல்டரும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ வந்து இவங்கெல்லாம் காம்பினேஷனாகவே சூப்பராக தான் இருக்குது போலிங் காம்பினேஷன். ஸ்பின்னுக்கு வந்து ரஷித் கான் இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பின்னிங் காம்பினேஷனும் அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஒரு டஃப்பான ஈக்குவல் 1 பாயிண்ட்ஸை கொடுத்துடலாம் போலிங்னே சொல்லுவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், யார் ஜெயிப்பா அந்த மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியம், ஜிடியோட ஹோம் கிரவுண்ட், ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் ஜிடினே சொல்லுவேன். ஸோ ஆர்சிபியை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அந்த பேரை வந்து உடச்சி விட்டாலும் சரி, மிடில் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விக்கெட் எடுத்தாலும் சரி, மேட்ச் வந்து ஜிடி கையில். இது எனக்கே தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ 51-49% போகிறேன். டஃப் மேட்சாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஜிடி தோற்றுருக்காங்க ஆர்சிபி கூட. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கும் விதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஆர்சிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ப்ரைம் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் வந்திருப்பாங்க. ஸோ வந்து
வந்து ஆர்சிபிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 51% அட்வான்டேஜ் நான் கொடுக்குறேன். 49 வந்து ஜிடி செம்ம டஃப் கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு போட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பரதா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.